ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆன அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பார்ட் 2ல் தண்ணியிலேருந்து நிலத்துக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த படமும் இருக்குது. அதே மாதிரியே அவங்க ஃபேமிலி எல்லாருமே அந்த இடத்துல இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அந்த மனித இனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது ஜாக்ஸ் அழிச்சே ஆகணும், இந்த அவதார் இனத்தை சேர்ந்த யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த மனித இனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவதார் கிரியேச்சர்லேயே இருக்கிற இன்னொரு கிரகத்துக்கு போகிறாங்க. அங்கே இந்த நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுறவங்கள தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்படியாவது இவங்களை அழிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் ஜாக்ஸ் எப்படி இவங்க எல்லாத்தையும் தடுத்தாரு, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் அவரோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த கிரியேச்சர்ஸை காமிச்சதாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் வர அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே அனல் பறக்கிறாப்புல சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இப்போ வரைக்குமே அந்த வில்லன் கேரக்டரை சூப்பராக ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காரு. இந்த படத்தில் கடைசி கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் நடக்கும் வில்லனுக்கு, அதெல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட தான் படத்தை முடிச்சிருக்கார் டைரக்டர். படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படம் முழுக்க விஎஃப்எக்ஸை நம்பி தான் எடுத்திருப்பாங்க. எதுக்குன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் காட்சி ஒவ்வொன்றுமே 3ல பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. தண்ணியில் நடக்கிற அந்த ஃபைட் சீனு, லேண்டில் நடக்கிற அந்த ஃபைட் சீனு, அதே மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அது சூப்பராக இருக்கும். அடுத்து அந்த மனித இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படியாவது இவனை டார்கெட் பண்ணி தூக்கி ஆகணும்னு ஒரு கேரக்டரை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எப்படியாவது இவனை தூக்கணும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காங்க. படத்தில் இன்னொரு பேக் போன்னு பார்த்தோம்னா நம்ம சினிமோட்டோகிராஃபர் தான். எதுக்குன்னா, ஃபைட் காட்சியாக இருக்கட்டும், அந்த எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், அந்த க்ளோஸ்அப் ஷாட்டு, அது எல்லாத்தையுமே டேரக்டரும் சரி, சினிமோட்டோகிராஃபரும் சரி, ஆங்கிள் ஒவ்வொன்றுமே வச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோட இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக சில எலமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. படத்தில் எமோஷனு, ரொமான்ஸு, ஃபைட்டு, அது எல்லாமே டேரக்டர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக எங்கேயுமே குறை வைக்காமல் சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் டேரக்டர் பார்ட் 4க்கு லீடு வச்சு முடிச்சாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. எதுக்குன்னா, கடைசி கிளைமேக்ஸில் அந்த வில்லன் சாகிற மாதிரி சில காட்சி இருக்கும். அதுக்கடுத்து என்கிரிடிஸ்லேயும் சரி பெருசாக ஏதாவது ஒரு சீன் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, என்னடா படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் பார்ட் 4 2027 28 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோட எந்த ஆங்கிளில் கொண்டு போய் பார்ட் 4க்கு லீடு கொண்டு வர போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியலை. பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். டீசரோ ட்ரெய்லரோ ஏதாவது லான்ச் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம டேரக்டர் என்ன சம்பவம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, டேரக்டர் என்னதான் கதையை நல்லா கொண்டு போயிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் இந்த பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி எமோஷன் காட்சி ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் சில இடத்துலலாம் பார்க்கும்போது தமிழ் டப்பிங் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, தூய தமிழ்னு டப்பிங்கை இப்படியாடா கொலை பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கு படம் பார்க்கும்போது சில இடத்துல தோணும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். படத்தில் எமோஷன் காட்சி, ரொமான்ஸு, அது இதுன்னு என்னென்னமோ வச்சுருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே சில இடத்துல நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதையும் டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். ஆனால் வழக்கம் போல் கடைசி கிளைமேக்ஸில் அனல் பறக்கிற வாப்பில் ஒரு ஃபைட் சீனை வச்சு படத்தை முடிச்சுட்டாரு. கடைசி கிளைமேக்ஸில் ஓகே, இந்த படம் ஒரு நல்ல படம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி கடைசி கிளைமேக்ஸை வச்சு அமைச்சு விட்டார். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில சீனெல்லாம் தூய தமிழில் பேசுகிறேன் அப்படின்னு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.3 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.